படுக்கும் இடத்தை தவறாக வைத்துக் கொண்டு தூக்கம் வரவில்லை என்று புலம்பாதீங்க. இனிமேலாவது மாறுங்கள். சிலருக்கு படுத்தவுடன் தூக்கம் வந்துவிடும், பலருக்கும் படுத்தவுடன் தூக்கம் வராது. இதற்கு முக்கிய காரணமே படுக்கும் இடம் சரியாக இல்லாததுதான். நீங்கள் கவனித்திருப்பீர்கள், எங்காவது ஒரு இடத்திற்கு செல்லும் போது சிலருக்கு தூக்கம் ஜோராக வரும், சிலருக்கு தன் வீட்டில் நன்றாக வரும், அடுத்த இடத்தில் வராது. அதற்கான முக்கிய காரணம் நீங்கள் படுக்கும் இடத்தில் சுற்றியுள்ள பொருட்கள் தான். படுக்கை அறை என்பது உடல் மனம் முழுமையாக ஓய்வெடுக்கும் தலம் என்பதால் அங்கே இருக்கும் ஒவ்வொரு பொருளும் நம் உறக்கத்துக்கும் உடல் நலத்துக்கும் நேரடி தாக்கம் கொடுக்கும். குறிப்பாக ப்ளூ லைட் வெளிப்படும் சாதனங்களான செல்போன், டேப்லெட், லேப்டாப், டிவி போன்றவை இரவு நேரத்தில் மூளையில் மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தியை தடுக்கும். மெலட்டோனின் என்பது தூக்கத்தை தூண்டும் முக்கிய ஹார்மோன். வேலை தொடர்பான பொருட்கள், ஆபீஸ் லேப்டாப், கோப்புகள், பில், நோட்டு புத்தகம் போன்றவை படுக்கை அறையில் வைப்பதும் தூக்கத்தை கலைக்கும் பெரிய காரணமாகும். வேலை நினைவுகள் நம் மனதில் தொடர்ச்சியாக சுழல நம் மூளை ஓய்வு நிலைக்கு செல்வதை தாமதப்படுத்தும். படுக்கை அறை என்றால் ஓய்வும் உறக்கமும் மட்டுமே என்ற மனநிலையை உருவாக்க வேலை பொருட்களை முழுமையாக வெளியே வைப்பதே சிறந்தது என்று மனநல நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். ஜிம் சாதனங்கள், உடற்பயிற்சி பொருட்கள், டம்பல், ட்ரிமில் போன்ற படுக்கை அறையில் இடம் பிடித்திருந்தால் அவை அறையின் காட்சியை நெரிசலாக்குவதோடு நாளை செய்ய வேண்டிய பயிற்சி என்ற அழுத்தத்தை மனதில் உண்டாக்கும். உடற்பயிற்சிக்கு தனி இடம் வைத்திருப்பது மன அமைதியையும் தூக்க தரத்தையும் மேம்படுத்தும். படுக்கை அறை முழுமையாக ஓய்வை ஊக்குவிக்கும் வகையில் தேவையற்ற உடல் இயக்க நினைவுகளை அங்கிருந்து நீக்க வேண்டும். உணவு, பானங்கள், குறிப்பாக இனிப்பு, கார்பனேட்டற்ற பானங்கள், துர்நாற்றம் இருக்கும் உணவுகள் படுக்கை அறையில் வைக்கக்கூடாது. அவை சாப்பிடும் போது செரிமானம் சிரமமாகும். தூக்கத்திற்கு முன் உடல் வெப்பம் மற்றும் செரிமான செயல்பாடு அதிகரித்து தூக்கத்தின் ஆழத்தை குறைக்கும். மேலும் உணவின் மனம் பூச்சிகள், எறும்புகள், ஈக்கள் போன்றவற்றை தாக்கும். சுகாதார நிபுணர்கள் கூறுவது, படுக்கை அறையை உணவு இல்லா மண்டலம் ஆக்கினால் தூக்க தரமும் சுகாதாரமும் இரண்டும் மேம்படும். அழுக்கு துணிகள், ஈரத்துடன் இருக்கும் ஆடைகள் ஆகியவை படுக்கை அறையில் குவிந்திருந்தால் அது தூசு, பூஞ்சை, பாக்டீரியா வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இதனால் சுவாச கோளாறுகள், தோல் ஒவ்வாமை, கண் எரிச்சல் போன்றவை ஏற்படும். ஈரமுள்ள துணிகள் வைக்கப்படும் அறையில் காற்றின் தரம் வேகமாக குறையும் என்பது பரிசோதனையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே படுக்கை அறையை எப்போதும் சுத்தமாகவும் உலர்ந்ததாகவும் வைத்திருப்பது அவசியம். மின்சார சாதனங்கள், இரவில் பிரகாசிக்கும் சார்ஜ் லைட், ஸ்டாண்ட் பை விளக்குகள், டிஜிட்டல் கடிகாரங்கள் போன்ற சிறிய வெளிச்சங்களும் கூட மூளைக்கு இன்னும் பகல்தான் என்ற சிக்னலை அனுப்பி தூக்க ஹார்மோன் உற்பத்தியை குறைக்கிறது. இரவில் படுக்கை அறையில் ஒளி, சத்தம், வெப்பநிலை ஆகியவற்றை இயல்பாக வைத்தால் ஆழ்ந்த தூக்கத்தின் அளவு 20% வரை அதிகரிக்கும் எனவும் அறியப்படுகிறது.